இல்லை போன ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. விஜய் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆனா ஸ்டாலின் படத்துல பண்ணதுக்கான வரல. ஆனா விஜய் வந்து சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஆஸ் அ ஃபேனா விஜய் ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துருக்கு. ஓகே. ஆனா இப்போ அவர் சொல்லியிருக்காரு ஒரு ரீசெண்டா இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்ற மாதிரி ஒரு யார் விஷயம் சொன்னது? ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் இல்லை, இந்த ஆட்சி 3 வருஷம் மேலே வரும். இந்த ஆட்சி கன்ஃபார்ம் வரும். நீ வரக்கூடிய எல்லா நாளும் இந்த ஆட்சி தான் வரும். ஓகே. அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு இதுதான் இருப்பாரு. விஜய் தான் நிற்கும். அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு நிற்க வைப்போம். ஓகே. அது போன ஆட்சியை விட இது ஓகேவா உங்களுக்கு? ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு இல்லையா? இல்லை எங்களுக்கு ஓகே தான். ஆனா நிறைய விமர்சனம் வந்துச்சு இல்லை இடையில விஜய் அவர்கள் சிஎம் சார் அது நிறைய அது அப்படிதான் வரும். அதெல்லாம் எதிர்கட்சியா இருந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்காது. எங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் விஜய் வந்தது ரொம்ப சந்தோஷம். அவர் பண்றது நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த ஒரு மாசத்துல வந்து போன ஆட்சியில உள்ளவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான அமைச்சர்கள் இருந்துமே இவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல பல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பல விதமான பாராட்டுகள் வாங்கியிருக்காங்க இல்லையா? அவங்க பண்ணதுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பண்ணது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. பண்றாங்க, அது ஓகே தான் எங்களுக்கு. ஒரு பக்கம் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அப்புறம் கீர்த்தனா அவங்க, ஆதவ அர்ஜுனா, எல்லா பக்கமும் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? யங்ஸ்டர்ஸா இருந்து. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸா பண்ணவங்களோட இவங்க நல்லா ஒரு ஷார்ட் டைம்லயே ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்க, க்ரோத் பண்ணியிருக்காங்கல்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லாம் விஜயால தான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன்.